राम राम। ओम श्री परमात्मने नमः। ओम श्री मात्रे नमः। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नुमः। नारायण 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 नारायणम्। ऋतेतं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यादात्मनो माया यथा भासो यथा तमः। ऋतेर्तं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यादात्मनो माया यथा भासो यथा तमः। ओके, ऋत् अर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत च आत्मनि तद्विद्यात् आत्मनः मायां यथा आभास यथा तमः. ஓகே, ஸோ இங்கே அடுத்தது விஷ்ணோகோ ரூபமான பகவான் இங்கே என்ன சொல்கிறோம். இப்போது பகவான் சத்தியம் புரிஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு இதில். அந்த பகவானானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் பல ஸ்டேஜில் அவனோட அந்த இதை பிரித்து அந்த இதுக்கெல்லாம் கொடுத்துருவான். அந்த பிரித்து கொடுக்கும்போது ஒரு வஸ்து கிரியேஷன் பண்ணும், ஒரு வஸ்து நம்மளை காக்கும், ஒரு வஸ்து சம்ஹாரம் பண்ணும். இந்த மாதிரி பல வஸ்துவாக அவனையே அவன் பிரித்து கொடுத்துருவான். ஆனால் அந்த சத்தியம் அப்படிங்கிற அந்த ஹோல் பகவான் இருக்கான் இல்லையா, அந்த ஹோல் பகவானுக்கு 2 விதமான எனர்ஜி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா யோகமாயாவும் மகாமாயாவும். ஓகேயா, இப்போது பகவானை நம்ம கண்டுட்டோம், பகவானை நம்ம புரிஞ்சுட்டோம், பகவானை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாயாவான அந்த இல்யூஷன் இருக்கு இல்லையா, இல்யூஷன் தான் மாயா. அப்படின்னா இருக்கும்படி இருக்கும், ஆனால் இல்லாதபடி இருக்கும். அதுதான் எல்லாரையும் ஆட்டி படைக்கும். அப்பேற்பட்டது தான் அது. ஓகேயா, ஸோ அப்பேற்பட்ட மாயா ஆன இல்யூஷன் 2 விதமாக இருக்கும். யார் பகவானை நோக்கி பயணம் பண்ணுறாளோ அது அவளுக்கு சகாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா, அது சகாயம் பண்ணி அவளை மேலே 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 உயர்த்தி 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 விடும். ஓகேயா, அந்த பர்டிகுலர் பேரும் மாயா தான். ஆனால் அதுக்கு யோக மாயா அப்படின்ட்டு அதுக்கு பேர். அது நல்ல பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேயா, அது நல்ல பர்பஸாக நம்மளை யூஸ் பண்ணி பகவானோட சேர்த்து வச்சிடும் அந்த எனர்ஜி. ஓகேயா, இன்னொரு விதமான சக்தி பகவான்கிட்ட இருக்கும். அது மகாமாயா அப்படிங்கிறது. இப்போது எவன் ஒருவன் சத்தியத்தை புரிஞ்சுண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், அப்படின்னா சந்நியாசி கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்ன புரிஞ்சுட்டுக்கா அப்படின்னா, நம்ம சன்னியாசிகளை ஆயிடணும். பகவத்கீதா தான் எல்லாரும் படிக்கணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படிக்கலையோ கிடையாது. தயவு செய்து பகவத்கீதாவை எடுத்து படிச்சுட்டே இருங்க. வேறு ஒன்றும் படிக்க வேண்டாம் நீங்கள். ஏன்னு நான் சொல்கிறேன், குலதெய்வம் பூஜை பண்ணுங்க, அதை விட்டுறாதீங்க. குலதெய்வம் வழிபாடு பகவத்கீதா, குலதெய்வம் வழிபாடு பகவத்கீதா, இது மட்டும் பண்ணுங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், இந்த பகவத்கீதாவில் நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் பகவான் எப்படி ஒருவன் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதில் என்ன ஆகும் அப்படின்னா பகவான் ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுவான். என்ன அப்படின்னா நம்ம எதையுமே விடக்கூடாது. அப்படின்னா இப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அது பகவான் காரணத்தினால்தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். ஓகேயா, பகவான் நம்மளை அந்த இடத்துல அங்கே வைக்கணும்னு வச்சுருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு திருமணம் ஆகிறதுனா நம்மளுக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னா குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதை விட்டு நம்ம ஓடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. நான் இதை விட்டு ஓடிடுவேன், அது பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இதுகளெல்லாம் விட்டு இருக்கலாம் போல இருக்குது, அது பண்ணலாம் இது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக அதுதான் சொல்கிறேனே, பகவானை எப்படி அடையிறது அப்படின்னா பிரேமத்தால் தான் அடைய முடியும். பகவான் எங்கே இருக்கான் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். ஓகேயா, நீ ஒரு வஸ்துவை ஹேட் பண்ணனா உன்னால் பகவானை அடையவே முடியாது.
ஓகேயா? ஸோ அதனால் வந்து பகவான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் வந்து இருக்கான். அதுதான் இப்போ நான் வந்து புரிய வைக்க போகிறேன். ஒரு சில நபருக்கு அது புரிஞ்சுட்டு வந்து அதுக்குப்படி அவள் நடந்துக்க ஆரம்பிப்பா. அப்போது என்னாகும், மாயா இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கிற வஸ்து மாயா. இந்த மாயாவானது வந்து அவளுக்கு சகாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா? எவன் ஒருவன் அதை புரிஞ்சுக்காம ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எண்ணங்களில் வந்து இருக்கானோ அப்படின்னா வந்து ஹேட்ரடு, ஆங்கர், இரிட்டேஷன், இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸோட எவன் ஒருவன் இருக்கானோ அவனுக்கு வந்து மகாமாயா வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவா. யோகமாயா மகாமாயா 2 பேர் இருக்கா. யார் வந்து நல்வழியில் போய் எல்லாத்தையும் பிரேமம் பண்ணி அக்செப்ட் பண்ணி தன்னோட தாட்ஸை வந்து ஃபைட் பண்ணி யாரெல்லாம் வந்து பகவானை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காளோ யோகமாயா வந்து ஹெல்ப் பண்ணுவா. யாரெல்லாம் வந்து தப்பான வழியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காளோ தப்பு கிடையாது, அவளுக்கு வழி தெரியாமல் போயின்ட்டுருக்கா. யாரெல்லாம் வந்து திசை தெரியாத வழியில் இந்த லௌகீக உலகத்து தான் வந்து எல்லாமே, லௌகீகத்தை தவிர வேற ஒரு வஸ்து வந்து கிடையாது அப்படி நினைக்கிறவாளுக்கு நிறைய ஹேட்ரடு, கோவம், ஆத்திரம் எல்லாம் வந்து வரும். அவளுக்கு வந்து யார் வேலை பண்ணுவானா, அவளுக்கு வந்து மகாமாயா வந்து வேலை பண்ணுவா. இந்த யோகமாயாவோட வேலை வந்து லைட்டுக்கு வந்து கூட்டின்னு போகிறது, மகாமாயாவோட வேலை டார்க்குக்கு வந்து கூட்டின்னு போகிறது. ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் யோகமாயாவை பிடிச்சிருக்கானோ அவனுக்கு வந்து உத்தராயணம் வந்து தெரியும். எவன் ஒருவன் மகாமாயா பிடிச்சிருக்கானோ அவனுக்கு தட்சிணாயணம் தெரியும். இதில் ரொம்ப சூக்ஷ்மங்கள் வந்து இருக்குது. அப்படின்னா வந்து உத்தராயண புண்ணிய காலத்தை நம்ம பிராணன் வெளியில் போச்சுன்னா பகவான் இடத்துல போய் சேர்ந்துடும். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நம்மளுக்கு பிராணன் வெளியில் போச்சுன்னா பகவான் இடத்துல அது போய் சேரவே வந்து சேராது. அது வந்து என்னாகும் அப்படின்னா சுற்றிகிட்டே இருக்கும். ஓகேயா? எங்கே சுற்றிட்டு இருக்கோன்னா திருப்பியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பகவான் வந்து மாயையை படிக்கிறான், கரெக்ட். ஆனால் அந்த மாயையை வந்து எப்பேற்பட்டது அப்படின்னா வந்து அதுலேயே 2 விதமானது வந்து இருக்குது, யோகமாயா மகாமாயா அப்படிங்கிறது. எவன் ஒருவன் பகவான் இடத்துல போய் சேரணும்னு நினைக்கிறானோ யோகமாயா வந்து அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவா. யாரெல்லாம் வந்து திசை தெரியாமல் போயின்னு இருக்காளோ அவள் திசை தெரியாமல் தான் வந்து போவாள். அப்படின்னா வந்து வேற வழி வந்து கிடையாது. அவளுக்கு அந்த திசையில் வந்து இன்னும் திசை தெரியாமல் போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா மகாமாயா வந்து அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுன்னு இருப்போம். ஓகேயா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன அப்படின்னா வந்து இதில் இன்னும் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. ஓகேயா? மாயாவையும் கிருஷ்ணனையும் பிரிக்க முடியாது. மாயாவும் கிருஷ்ணனும் ஒரே இடத்துல தான் வந்திருப்பா. கிருஷ்ணானா பரமாத்மா பகவான். எனக்கு வந்து பரமாத்மா பகவான்னா அது கிருஷ்ணா தான். உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு தெரியாது, நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி தான். ஓகேயா? பகவான் பரமாத்மா கிருஷ்ணா, அவனை வந்து மாயாவை விட்டு நம்ம வந்து பிரிக்கவே வந்து முடியாது. ஓகேயா? பட் ஆனால் இப்போ வந்து அந்த மாயாவால் நம்ம எப்படி பகவானை பார்க்க முடியும் அப்படின்னா, எவன் ஒருவனுக்கு யோக மாயா சகாயம் பண்ணிட்டு இருக்காலும் பகவான் வந்து தெரிஞ்சிடுவான். மகாமாயா இருக்கிற இடத்துல பகவான் வந்து தெரிய மாட்டான். அது இன்னும் வந்து கவராயிண்டே போகும். பகவானோட அந்த சாட்சாத்காரமான ரூபம் வந்து அதுக்கு தான் சொல்கிறது, தயவுசெய்து கேட்டு பிரார்த்தனை பண்ணாதீங்கோ. அவன் விஷ்ணோஹோ, அவன் வந்து சிவோஹோ அப்படின்னா வந்து கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நான் தான் வந்து ஸ்கந்தா, நான் தான் வந்து சிவன், நான் தான் வந்து எல்லாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் இல்லையா. அவன் தான் வந்து எல்லாமே. அவனுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். நீங்கள் கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னோட நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்ல கற்றுக்கோங்க. ஓகேயா? ஸோ அதனால் இந்த இல்யூஷனை வந்து நம்ம வந்து செப்பரேட் வந்து பண்ண முடியாது. ஆனால் கிராஜுவலி நம்ம வந்து யோகமாயாவுக்கு தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் அடுத்த வரி. ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ராம் ராம்.